ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம ஸ்பைரல் ட்ராவர்சல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வேவ் ட்ராவர்சல் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்பைரல் ட்ராவர்சல். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பைரல் ட்ராவர்சல் எப்படி பண்ணணும் அப்படின்னு. இங்கே பாருங்கள் 1 2 3 6 9 8 7 4 5. ஸோ இந்த ட்ராவர்சலில் இந்த எலமெண்ட்ஸ் அப்படியே ஒரு அரேல ஸ்டோர் பண்ணி அந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இங்கே ரிட்டர்ன் டைப் அரே லிஸ்ட்டுங்கிறனால அரே லிஸ்ட்டை ஒன்று டிக்ளேர் பண்ணி அதில் இந்த ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம புஷ் பண்ணி கடைசியாக இந்த ஃபார்மேட்டில் நம்ம அந்த அரே லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே பாருங்கள் 1 2 3 இருக்கா, அடுத்தது என்ன இருக்குது 6 9 இருக்குது, அடுத்தது 8 இருக்குது, அடுத்தது 7 இருக்குது, அடுத்தது 4 5 இருக்குது. இப்போ இங்கே ஸ்பைரல் ட்ராவர்சல்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 8 12 11 10 9 5 6 7. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஸ்பைரல் ட்ராவர்சல் இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே ஒயிட் போர்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, முதல்ல ஸ்பைரல் ட்ராவர்சல் அப்படின்னாலே வேல்யூஸ் எப்படி வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஸ்டார்ட் ஆகி 1 2 3 4 5 பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து கீழே 10 15 20 25 பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது 20 23 22 21 பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது 16 11 6 ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்தது 7 8 9 ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்தது திரும்ப 14 15 ஸ்டோர் பண்ணிட்டு திரும்ப என்ன போகும், இப்படி 18 17 ஸ்டோர் பண்ணிட்டு திரும்ப 12 ஸ்டோர் பண்ணிட்டு 13 வந்து நின்று. ஏன்னா எல்லா எலமெண்ட்ஸையும் இது வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கடைசியாக இது டிராவர்ஸ் பண்ணியிருக்கிற நம்மளோட அந்த வேவை பாருங்களேன், அந்த பாத் இஸ் லுக்கிங் லைக் அ ஸ்பைரல். ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் பேர் என்னன்னா ஸ்பைரல் ட்ராவர்சல். சரி, ஓகே, இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஸ்பைரல் ட்ராவர்சல் பண்ணுறதுக்கு எவ்வளவோ மெத்தட் இருக்கு. நான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான எப்பவுமே மறக்காத ஒரு மெத்தட் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். முதல்ல பவுண்டரி செட் பண்ணிடலாம். 4 பவுண்டரியை செட் பண்ணி நம்ம முதல்ல அப்பர் வால், ரைட் வால், லெஃப்ட் வால், அப்புறம் பாட்டம் வால்னு ஒவ்வொன்றா நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் சொல்றது உங்களுக்கு புரியாது, பட் ஆனால் பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனை நான் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். முதல்ல நான் ஒரு 4 பாயிண்ட் செட் பண்ணிக்கிறேன். அந்த 4 பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மின்ரோ, மேக்ஸ் ரோ, மின் காலம், மேக்ஸ் காலம்னு ஒரு 4 பவுண்டரி செட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்டரி மின் ரோ, கரெக்டா? ஸோ அப்போ முதல் பவுண்டரி மின் ரோ அப்படின்னு நான் செட் பண்றேன். மின் ரோ இனிஷியலா 0வா இருக்கு, இது என்னுடைய மின் ரோ. ஓகேவா? ஸோ மின் ரோ நான் எங்க வைக்கிறேன், இதுதான் என்னுடைய மின் ரோ. ஸோ நான் என்னுடைய மின் ரோவோட பாயிண்ட்டை இங்க இருந்து வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ நான் என்னுடைய மின் ரோங்கிற பாயிண்ட்டை இங்க செட் பண்றேன். ஓகே, ஸோ இது என்னுடைய மின் ரோ. ஓகே, ஸோ மின் ரோங்கிறது என்னது, இதுதான் என்னுடைய மின் ரோ அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னுடைய மேக்ஸ் ரோ அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்டரி செட் பண்றேன். ஸோ அந்த மேக்ஸ் ரோங்கிறது என்னன்னா இங்கே செட் பண்றேன். இதுதான் என்னுடைய மேக்ஸ் ரோ அப்படின்னு சொல்லி என்னுடைய மேக்ஸ் ரோங்கிற ஒரு பவுண்டரியையும் நான் இங்கே செட் பண்ணிடுறேன். ஓகே, அப்ப இது என்னது, என்னுடைய மேக்ஸ் ரோ. ஓகேவா? என்னுடைய மேக்ஸ் ரோ, இது வந்து என்னுடைய மேக்ஸ் ரோ. ஸோ மேக்ஸ் ரோ இனிஷியலா என்னவா இருக்கு, 4ஆ இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கலர் வேண்டாம்னா நான் வந்து இது கூட சூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹைலைட்டரோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கலர் வந்து ஹைலைட்டருக்கு ப்ரௌன் கலர். ஓகே, ஸோ ப்ரௌன் கலர் உங்களுக்கு 20ல் வச்சுட்டு ஸோ உங்களுக்கு சேம் இதே கலர்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மின்ரோ அண்டு மேக்ஸ் ரோ அப்படின்னு நம்ம 2 சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ மின்ரோவோட பவுண்டரியையும் செட் பண்ணியாச்சு, மேக்ஸ் ரோவோட பவுண்டரியையும் நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மின்ரோ, திஸ் இஸ் மேக்ஸ் ரோ. ஓகே, முதல்ல மின்ரோ வச்சாச்சு, மேக்ஸ் ரோ வச்சாச்சு. ஓகேவா? அடுத்தது என்ன வைக்க போறேன், மின் காலம், மேக்ஸ் காலம்னு வைக்க போறேன். ஸோ ப்ரௌன் கலர் உள்ள இருக்கிற லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா ஐ சேஞ்ச் த கலர் ஆல்சோ. ஸோ வித் பிங்க் கலர். அப்போ பிங்க் கலர்ல நான் உங்களுக்கு மின்ரோ மேக்ஸ் ரோ வச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது என்னுடைய மின்ரோ. அடடா, என்னாச்சு? ஸோ இது என்னுடைய மின்ரோ. முதல்ல 4 பவுண்டரி செட் பண்ணிட்டோம். மின்ரோ, இது என்னுடைய மேக்ஸ் ரோ. ஸோ 2 பவுண்டரி. அடுத்தது மின் காலம், இது என்னுடைய மின் காலம். நான் மின் காலம் எங்க வைக்கிறேன், இங்க வைக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய மினிமம் காலம். 4 பவுண்டரி செட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது இது என்னுடைய மேக்சிமம் காலம். என்ன பாயிண்ட், மின் காலம் அண்ட் மேக்சிமம் காலம். இப்போ 4 பவுண்டரி செட் பண்ணியாச்சா? ஸோ நம்ம என்ன பவுண்டரி செட் பண்ணியாச்சு, 4 பவுண்டரி செட் பண்ணியாச்சு. இது மின் காலம் இனிஷியலா 0வா இருக்கு. நெக்ஸ்ட் இது என்னுடைய மேக்ஸ் காலம், அது இனிஷியலா 4ஆ இருக்கு. இப்போ அந்தந்த எண்டில் 4 பவுண்டரி 4 பக்கம் வச்சாச்சு. இப்போ நான் முதல்ல எதை பிரிண்ட் பண்ணணும், இங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் முதல்ல பிரிண்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பவுண்டரிஸ், இதை தான் இங்கே தான் பிரிண்ட் பண்ணணும். இந்த 1 2 3 4 5 இதை தான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும். முதல்ல பிரிண்ட் பண்ண வேண்டியது என்னுடைய அப்பர் வால். கரெக்டா? ஸோ நான் முதல்ல என்னுடைய அப்பர் வாலை பிரிண்ட் பண்ணணும். அப்பர் வாலை நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த அப்பர் வாலை பிரிண்ட் பண்ணணும்னா
இங்க இந்த மினிமம் ரோங்கிறது ஃபிக்ஸ்டு. இந்த மினிமம் ரோல காலம் எங்க இருந்து எது வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும்? மின் காலம்ல இருந்து மேக்ஸ் காலம் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? மின் காலம்ல இருந்து மேக்ஸ் காலம் வரைக்கும் நம்ம இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். அப்ப மின் ரோ ஃபிக்ஸ்டுன்னு நான் ஏன் சொல்றேன்னா, இந்த எல்லாத்துக்கும் ரோ 0 தான். இங்க பாருங்க, நான் இண்டெக்ஸ் வேல்யூஸ் எழுதுனா ரோ 0 தான், ரோ 0 தான், ரோ 0 தான், ரோ 0 தான், ரோ 0 தான். ஆனா காலம் மட்டும் எப்படி வரும்? மின் காலம்ல இருந்து மேக்ஸ் காலம் வரைக்கும் வரும். அதாவது 0ல இருந்து 0, 1, 2, 3, 4. கரெக்டா? சோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும். அப்ப முதல்ல அப்பர் வால் பிரிண்ட் பண்ணணும். ஜஸ்ட் இப்ப நான் இந்த 1, 2, 3, 4, 5ங்கிறத ஒரு அரே லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கோடிங்கா நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல என்ன வேணும்? ரோ வேணுமா? சோ இன்ட் n-ங்கிறத நான் ரோன்னு எடுத்துக்கிறேன். a டாட் லென்த் இன்ட் m-ங்கிறது காலமா எடுத்துக்கிறேன். a ஆஃப் 0 டாட் லென்த். அடுத்தது என்ன? ரோ ஓகே, காலம் ஓகே. இப்போ அரே லிஸ்ட் ரிட்டர்ன் பண்றதுக்காக சோ அரே லிஸ்ட் இன்டீஜர் ஆன்சர் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே, இப்போ 4 வால் நம்ம செட் பண்ணணுமா? 4 பவுண்டரி மின் ரோ மேக்ஸ் ரோன்னு. ஸோ இன்ட் மின் ரோ ஈக்குவல் டு 0, இன்ட் மேக்ஸ் ரோ ஈக்குவல் டு n-1, ஏன்னா n-ங்கிறத ரோ. அடுத்தது இன்ட் மின் காலம் ஈக்குவல் டு 0, நெக்ஸ்ட் இன்ட் மேக்ஸ் காலம் ஈக்குவல் டு m-1. இப்போ என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? அப்பர் வாலை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ அப்பர் வாலை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அப்பர் வாலை முதல்ல பிரிண்ட் பண்ணலாம். இப்போ அப்பர் வால் பிரிண்ட் பண்றதுக்கு என்ன ஆகுது? மின் ரோங்கிறது ஃபிக்ஸ்டா இருக்கு. ஸோ மின் காலம் தான். அப்போ ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல் டு மின் காலம்ல இருந்து ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ் காலம் வரைக்கும் ஜே பிளஸ் பிளஸ். இப்போ அரே லிஸ்ட் வச்சிருக்கோமா? அதுல வந்து ஆட் பண்ணிடலாம். ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் ஏ ஆஃப், இங்க ரோங்கிறது மின் ரோ தான், ஏன்னா அந்த ரோங்கிறது ஃபிக்ஸ்டு. காலம்ங்கிறது தான் ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ அப்பர் வால் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியாச்சு? அந்த ஆன்சர் அரே லிஸ்ட்ல போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் எங்க பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்? எங்க இருந்து எங்க பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்? இங்க இருந்து இங்க பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டில் மேக்ஸ் ரோ வரைக்கும் நான் மூவ் பண்ணணும். காலம் ஆனா ஃபிக்ஸ்டு. கரெக்டா? ஸோ என்னுடைய காலம் இஸ் ஃபிக்ஸ்டு. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க, என்னுடைய மின் ரோ இங்க இருந்ததா? ஒன்ஸ் இதை பிரிண்ட் பண்ணி முடிச்சதுமே நான் என்னுடைய மின் ரோ ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொண்டு வந்துக்க போறேன். என்னுடைய மின் ரோ ஈக்குவல் டு 1 அப்படின்னா 0ல இருந்து இப்போ ஒன்னு இன்க்ரிமெண்ட் ஆகி 1ன்னு வந்துருச்சு. மின் ரோவை என்ன பண்ணிட்டேன்? இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணி மின் ரோ ஈக்குவல் டு 1 அப்படின்னு இங்க கொடுத்துட்டேன். இங்க கொடுத்துட்டேன்னா என்னன்னா, என்னுடைய மின் ரோவோட செட்டிங் பாயிண்ட் நான் எங்க வச்சிருக்கேன்? இப்போ இதுதான் என்னுடைய மின் ரோ. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய மின் ரோ. இப்போ நான் என்ன சொல்றேன்? காலம் ஃபிக்ஸ்டு, மேக்ஸிமம் காலம் என்னவோ அதே காலம் தான். மேக்ஸிமம் காலம் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிக்ஸ்டு மேக்ஸிமம் காலம்ல உங்களோட ரோவோட வேல்யூ எப்படி போயிட்டு இருக்கணும்? மின் ரோல இருந்து மேக்ஸிமம் ரோ வரைக்கும் போகணும். அதாவது ஃபிக்ஸ்டு காலம்னா இங்க பாருங்க, இந்த மேக்ஸிமம் காலங்கிறது ஃபிக்ஸ்டு 4 தான். ஆனா ரோ மேக்ஸிமம் காலங்கிறது ஃபிக்ஸ்டு 4 தான். ஆனா இந்த மின் ரோல இருந்து மேக்ஸ் ரோ வரைக்கும் என்ன பண்ணணும்? வேல்யூஸை ஆக்சஸ் பண்றோம்னா இண்டெக்ஸ் 1 4, 2 4, 3 4, 4 4. அதாவது ஃபர்ஸ்ட் ரோல 4th காலம், செகண்ட் ரோல 4th காலம், தேர்ட் ரோல 4th காலம், ஃபோர்த் ரோல 4th காலம். ஸோ இது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று அப்பர் வால் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரைட் வாலை பிரிண்ட் பண்றோம். ஸோ ஒன்ஸ் இதை பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் மினிமம் ரோவை 0ல இருந்து 1ன்னு ஆக்கியிருக்கோம். அதாவது மின் ரோவை பிளஸ் பிளஸ் அப்படின்னு பண்ணியிருக்கோம். கரெக்டா? 0ல இருந்து 1ன்னு அடுத்து மின் ரோவை செட் பண்ணியாச்சு. அடுத்தது அப்பர் வால் பிரிண்ட் பண்ணணும், ரைட் வால் பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ ரைட் வாலுக்கு ஃபார் இன்ட் I equal to min row, I less than or equal to max row, I plus plus. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஆன்சர் டாட் ஆட் ஆஃப். இங்க எது ஃபிக்ஸ்டு? ஆன்சர் டாட் ஆட் ஆஃப். அந்த மேக்ஸிமம் காலம்ங்கிறது ஃபிக்ஸ்டு, ஆனா மின் ரோங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது, ரோங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது. அப்போ மேக்ஸிமம் காலம். இப்போ இதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ரைட் வாலையும் நம்ம என்ன பண்ணியாச்சு? பிரிண்ட் பண்ணியாச்சு. எந்தெந்த எலமெண்ட், இந்த எலமெண்ட் எல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்? இதுல இருந்து இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஒன்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அடுத்து நம்ம எதை மூவ் பண்ணணும்னு பாருங்களேன். இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம்னா ஓகே, இப்போ வந்து அப்பர் வாலை பிரிண்ட் பண்ணியாச்சு, ரைட் வாலை பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நான் இங்கிருந்து இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ இங்கே 24லேருந்து இங்கே இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். இது முடிச்சதுமே நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய மேக்ஸிமம் காலம் இருக்கு இல்லையா, அதை டிக்ரிமெண்ட் பண்றேன். ஒன்ஸ் இந்த ரைட் வாலை முடிச்சதுமே என்னுடைய மேக்ஸிமம் காலம் நான் என்ன பண்றேன்? டிக்ரிமெண்ட் பண்றேன். 4ல இருந்து என்னுடைய மேக்ஸிமம் காலம் நான் என்னன்னு வைக்க போறேன்? 3ன்னு வைக்க போறேன். ஸோ அப்போ இப்போ என்னுடைய மேக்ஸிமம் காலம் ஈக்குவல் டு 3. ஓகேவா? இனிஷியலா 4 இருந்தது, இப்போ வந்து அது 3. அப்போ 3னா இப்போ நான் வந்து மேக்ஸிமம் காலம் செட் பண்ணனா எது செட் பண்ணணும்? இதுதான் என்னுடைய மேக்ஸிமம் காலம். கரெக்டா?
மேக்ஸிமம் காலம் செட் பண்ணோம்னா இதுதான் என்னுடைய மேக்ஸிமம் காலம். ஓகே, அப்ப இந்த மேக்ஸிமம் காலம் நெக்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்றது என்னது, இங்க மேக்ஸிமம் காலம்ல இருந்து கரெக்டா மேக்ஸிமம் காலம்ல இருந்து மினிமம் காலம் வரைக்கும் நீங்க பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். மேக்ஸிமம் காலம்ல இருந்து மினிமம் காலம் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்படின்னா என்னது, இது மேக்ஸிமம் காலம், அப்படியே ஒவ்வொன்றா மூவ் ஆகி மினிமம் காலம் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற. இங்க எது ஃபிக்ஸ்டு, இந்த மேக்ஸ் ரோங்கிறது ஃபிக்ஸ்டு. மேக்ஸ் ரோங்கிறது ஃபிக்ஸ்டு நான் எப்படி சொல்றேன், அதாவது ஃபோர்த் ரோ தான். ஸோ ஃபோர்த் ரோ தான். ஆனா காலம் என்ன இருக்குது, மேக்ஸிமம் காலம் இப்ப என்னது 3. ஸோ 3 பிரிண்ட் பண்ணுங்க, அடுத்தது 2, அடுத்தது 1, அடுத்தது 0, இப்படி பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகேவா, அப்ப இது என்னது ரைட் வால்க்கு அப்புறம் பாட்டம் வால். ஸோ பாட்டம் வால். அப்ப அடுத்து பாட்டம் வால் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணணும், இங்க போங்க. ஸோ பாட்டம் வால் பிரிண்ட் பண்றதுக்கு ரைட் வாலுக்கு அப்புறம், ஸோ முதல்ல ரைட் சைடு பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னுடைய மேக்ஸிமம் காலமை மைனஸ் பண்ணேன், ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பாட்டம் வால் நான் பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாட்டம் வால் எப்படி பண்ணும், ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல் டு மேக்ஸிமம் காலம், ஜே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மின் காலம், ஜே மைனஸ். இங்க காலம் தான் மூவ் ஆகுது, மேக்ஸிமம் ரோங்கிறது ஃபிக்ஸ்டு. ஸோ அப்போ ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் எது ஃபிக்ஸ்டு, ஏ ஆஃப் மேக்ஸ் ரோங்கிறது ஃபிக்ஸ்டு, ஜேங்கிறது ஒவ்வொரு டைம் ஐட்ரேட் ஆகுது. ஓகே, இப்போ பாட்டம் வாலும் முடிஞ்சது. கொஸ்டினுக்கு வரும், போர்டுக்கு வரும். இப்போ பாட்டம் வாலும் முடிஞ்சது, இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நான் எங்க இருந்து பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகும்னா, இங்க இருந்து மேல இங்க இப்படி பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா, ஸோ இப்போ மேக்ஸ் ரோங்கிறது இங்க இருக்கு, ஆல்ரெடி இது கவர் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட் கவர் ஆனதுனால நான் என்ன பண்றேன், மேக்ஸ் ரோவை ஒன்று மைனஸ் பண்றேன். ஸோ மேக்ஸ் ரோவை மைனஸ் பண்ணனா மேக்ஸ் ரோ 4ல இருந்து எனக்கு என்ன வந்துடும், 3ன்னு வந்துடும். இதை நான் எங்க கொண்டு போய் வைக்கணும், 3ங்கிறத வந்து நான் இங்க கொண்டு போய் வைக்கணும். மேக்ஸ் ரோங்கிறது இங்க இருந்து இப்ப அடுத்த இடத்துக்கு வந்துருச்சு. ஓகேவா, ஸோ அப்ப இதுக்கு நான் வந்து செட்டப் பண்ணனா எனக்கு மேக்ஸ் ரோங்கிறது எது வரைக்கும் இருக்கும்னா இது வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய செட்டப்பா இருக்கும். கரெக்டா, ஸோ இது என்னுடைய மேக்ஸ் ரோ. இப்போ நான் என்னன்னா மேக்ஸ் ரோல இருந்து மின் ரோ வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்க. காலம் ஃபிக்ஸ்டு, எந்த காலம், உங்களோட மினிமம் காலம் தான். காலம் ஏன் ஃபிக்ஸ்டுன்னு சொல்றேன், ஏன்னா காலமோடது 0வே தான், 0 தான். ஆனா ரோ தான் எங்க இருந்து மாறுது, 3, அடுத்தது 2, அடுத்தது 1 அப்படின்னு வருது. அப்ப மேக்ஸ் ரோல இருந்து மின் ரோ வரைக்கும் வாங்க. கரெக்டா, மின் ரோங்கிறது இதுதான் பவுண்டரி. ஓகேவா, இது வரைக்கும் வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ பாட்டம் வால்க்கு அப்புறம் அடுத்து என்ன இருக்கு, லெஃப்ட் வால். ஸோ லெஃப்ட் வாலை பிரிண்ட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் வாலை பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸ் ரோவை ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தது மேக்ஸ் ரோவை ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணிடலாம். மேக்ஸ் ரோ மைனஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நான் வந்து லெஃப்ட் வாலை பிரிண்ட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் வால். இப்போ லெஃப்ட் வால் எப்படி பிரிண்ட் பண்ணலாம், ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு மேக்ஸ் ரோ, ஐ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மின் ரோ, ஐ மைனஸ். ஓகே, இப்போ ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் ஏ ஆஃப் ஐ காலம், மினிமம் காலம்ங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு, ஏன்னா மினிமம் காலம் அப்படியே தான் இருந்தது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றது, லெஃப்ட் வாலை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன பண்றது, இங்க பாருங்க. ஸோ லெஃப்ட் வாலை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ என்னோட போர்டில் வந்து லெஃப்ட் வாலை இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டேன், இங்க இருந்து இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும், ஆல்ரெடி மின் ரோவையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன், மேக்ஸ் காலமையும் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டேன், மேக்ஸிமம் ரோவையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். ஆனா இன்னும் இந்த மின் காலம் மட்டும் எதுவுமே பண்ணல, அதே இடத்துல வச்சிருக்கேன். அப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் வாலை பிரிண்ட் பண்ணிட்டு மின் காலமை இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஓகேவா, ஸோ அப்போ மின் காலமை இன்க்ரிமெண்ட் பண்ணனா இப்போ மின் காலம் ஈக்குவல் டு 1. ஓகேவா, ஸோ இது நெக்ஸ்ட் எங்க வந்துடும், இங்க வந்துடும், மின் காலம் ஈக்குவல் டு 1ன்னு. இப்போ இதுக்கு காலம் செட் பண்ணோம்னா நான் இங்க இருந்து இந்த காலம்ல, ஓகேவா, ஸோ இந்த காலம் இதுதான் என்னுடைய காலம், இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கும். இது ஃபுல்லாவே என்னுடைய மின் காலமா இருக்கும். கரெக்டா, இது ஃபுல்லாவே என்னுடைய மின்காலமா இருக்கும். இப்ப நான் வந்து இதுக்கு பாயிண்ட் செட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எல்லாம் முடிஞ்சிருச்சு. திரும்ப நான் என்ன பண்ணணும், என்னுடைய அப்பர் பவுண்டை பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா, ஸோ என்னுடைய அப்பர் வாலை பிரிண்ட் பண்ணணும். அப்பர் வால்னா எங்க இருந்து இது வரைக்கும், மின் ரோ ஃபிக்ஸ்டு, மினிமம் காலம்ல இருந்து மேக்ஸிமம் காலம் வரைக்கும். அதுக்கு நம்ம ஆல்ரெடி இங்க கண்டிஷன் எழுதியிருக்கோம். கரெக்டா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து லூப் போட்டாச்சு அப்பர் வாலை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு. அப்போ இங்க என்ன பண்றோம், சிம்பிள், அங்க நடந்ததே தான் இங்கேயும் நடக்குது. அப்ப அப்பர் வாலை பிரிண்ட் பண்ணிருங்க. ஒன்ஸ் அப்பர் வாலை பிரிண்ட் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், இங்க 7, 8, 9 அப்படிங்கிற அப்பர் வாலை பிரிண்ட் பண்ணிடுவோம். அடுத்து இப்படி வந்து அடுத்தது இப்படி 7, 8, 9 பிரிண்ட் பண்ணிடுவோம். பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், அப்பர் வாலை பிரிண்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன பண்ணணும்னு, ஒன்ஸ் அப்பர் வாலை பிரிண்ட் பண்ணிட்டோம்னா மினிமம் ரோவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டா, இங்க என்ன இருக்கு, மினிமம் ரோ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி மினிமம் ரோவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அப்போ மினிமம் ரோ 1ல இருந்து என்னவாயிரும், 2ன்னு வந்துடும். ஸோ மினிமம் ரோ
now value is 2. இது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்துடும். இதுதான் என்னுடைய மினிமம் ரோவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு ஒன்ஸ் பண்ணிட்டு. இப்போ இதுதான் நம்மளோட மினிமம் ரோ. ஸோ மினிமம் ரோவை இங்கே தான் செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஐயோ இந்த கலரில் சாரி. ஸோ இதுதான் மினிமம் ரோவை நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகே, மினிமம் ரோவை இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. அப்பர் வால் முடிஞ்சிருச்சு. திரும்ப என்னது ரைட் வாலுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் பண்ணணும்? ஸோ ஜேங்கிறது ஃபிக்ஸ்டு காலம். ஒன்ஸ் இதை பிரிண்ட் பண்ணிட்டோம்னா மினிமம் ரோலேருந்து மேக்ஸிமம் ரோ வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்க. கரெக்டா? மினிமம் ரோலேருந்து மேக்ஸிமம் ரோ வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் மினிமம் ரோலேருந்து மேக்ஸிமம் ரோ வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டேன். காலம் ஃபிக்ஸ்டு, மேக்ஸ் காலம்ங்கிறது ஃபிக்ஸ்டு. ஒன்ஸ் ரைட் வால் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மேக்ஸ் காலமை டிக்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ மேக்ஸ் காலமை டிக்ரிமெண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மேக்ஸ் காலம் 3லேருந்து எனக்கு எது வந்துடும்? இப்போ மேக்ஸ் காலம் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்துடும். அப்போ 2ன்னு வந்துச்சுன்னா இது எங்கே மூவ் ஆகும்? ஸோ இங்கே செகண்ட் பொசிஷனுக்கு வரும். ஸோ இதுக்கு நம்ம வந்து மேக்ஸ் காலம் செட்டப் பண்ணோம்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ரைட் வால் முடிஞ்சிருச்சு. பாட்டம் வால் பிரிண்ட் பண்ணணும்னா எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்? ஓகே, மேக்ஸ் காலம்ல இருந்து மின் காலம் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்க. அப்ப நான் இங்க மேக்ஸ் காலம்ல இருந்து மின் காலம் வரைக்கும் பிரிண்ட் பண்றேன். ஓகே, பிரிண்ட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. ஸோ இங்க மேக்ஸ் ரோங்கிறது ஃபிக்ஸ்டு. ஒன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? மேக்ஸ் ரோவை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. அப்ப இன்க்ரிமெண்ட் பண்ண எனக்கு எங்க வந்துடும்? ரெண்டு ஒரே பாயிண்ட்ல வந்துடும். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல எதுவும் இருக்காது. என்னுடைய மேக்ஸ் ரோவும் என்னவா தான் இருக்கும்? 2வா தான் இருக்கும். மேக்ஸ் ரோவும் 2வா தான் இருக்கும். ஸோ சேம் ரெண்டுமே ஒரே இடத்துல ஒரே பாயிண்ட்டை மார்க் பண்ணும். ஸோ மேக்ஸ் ரோவும் ஒரே பாயிண்ட் தான் மார்க் பண்ணும், மின் ரோவும் ஒரே பாயிண்ட் தான் மார்க் பண்ணும். அப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பாட்டம் வால் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் வால் எதுல இருந்து எது வரைக்கும்? மேக்ஸ் ரோல இருந்து மின் ரோ வரைக்கும். அப்ப இதுதான் மேக்ஸ் ரோ, இதுதான் மேக்ஸ் ரோ. மேக்ஸ் ரோல இருந்து மின் ரோனா இந்த ஒரே இடம் தான். மேக்ஸ் ரோல இருந்து மின் ரோ வரைக்கும் சேம் மின் காலம்ல நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப இந்த இடத்த நம்ம நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே, இங்க பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? மின் காலமை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். மின் காலம் இன்க்ரிமெண்ட் பண்ண என்ன ஆயிரும்? ரெண்டும் ஒரே இடத்துல வந்து நின்றோம். கரெக்டா? ஸோ ரெண்டும் ஒரே இடத்துல வந்து இப்ப நின்றோம். இப்போ மினிமம் காலமும் 2 தான், மேக்ஸிமம் காலமும் 2 தான். இப்போ அப்பர் வாலை பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மினிமம் காலம்ல இருந்து மேக்ஸிமம் காலம் வரைக்கும் மினிமம் ரோவை ஃபிக்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதோட மோஸ்ட்லி எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ஆனா கண்டிஷன் எப்படி எழுதலாம்னா, இப்ப எல்லா வாலையும் எடுத்துருங்களேன். ஒவ்வொரு டைம் வால் இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? இப்ப எல்லா வாலையும் நீங்க அழிச்சு பாத்தீங்கன்னா, ஸோ எந்த வால் செட்டப் எல்லாத்தையும் தூக்கிட்டோம்னா இது எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஐட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. ஸோ முதல்ல இது பிரிண்ட் பண்ணோம், அடுத்தது இங்க இருந்து இதை பிரிண்ட் பண்ணோம், அடுத்தது இங்க இருந்து இதை பிரிண்ட் பண்ணோம், இதை ஸ்டோர் பண்ணோம், அடுத்து இதை இப்படி ஸ்டோர் பண்ணோம், அடுத்து இதை இப்படி ஸ்டோர் பண்ணிருக்கோம், அடுத்து இதை இப்படி ஸ்டோர் பண்ணோம், அடுத்து இதை இப்படி ஸ்டோர் பண்ணோம், அடுத்து இதை இப்படி ஸ்டோர் பண்ணோம், கடைசியா இதை இப்படி ஸ்டோர் பண்ணிருக்கோம். அப்ப கண்டிஷன் என்னன்னா, மொத்தமா எவ்வளவு எலமெண்ட் இருக்கோ அவ்வளவு எலமெண்ட்டுக்கு நீங்க ஆக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட கண்டிஷனை முடிச்சிருங்க. ஓகேவா? மின்ரோ மேக்ஸ்ரோ அந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அது எல்லாமே ஓகே தான். ஸோ கண்டிஷன் இப்போ இனிஷியலா ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணியிருக்கீங்களா, ஒரு எலமெண்ட் டிராவர்ஸ் பண்ணியிருக்கீங்களா, அப்போ உங்களோட கவுண்ட் வந்து 1. 2 எலமெண்ட் பண்ணீங்கன்னா கவுண்ட் 2. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? ரோ இன்டூ காலம் எலமெண்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? அப்போ கண்டிஷன் நான் என்ன சொல்றேன்னா வைல். கரெக்டா? வைல் முதல்ல என்னுடைய இனிஷியல் கவுண்ட் என்னன்னு நான் பண்றேன். ஸோ என்னுடைய இனிஷியல் கவுண்ட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? எங்கேயாவது நான் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணனா, எங்கெல்லாம் ஒரு எலமெண்ட் ஆட் பண்றனோ அப்பெல்லாம் என்னுடைய கவுண்ட் என்ன ஆகும்? இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். கவுண்ட் பிளஸ் பிளஸ், கவுண்ட் பிளஸ் பிளஸ், நெக்ஸ்ட் கவுண்ட் பிளஸ் பிளஸ், நெக்ஸ்ட் கவுண்ட் பிளஸ் பிளஸ், கவுண்ட் பிளஸ் பிளஸ். ஓகே, இது டில். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்னா என்னது? இது வந்து என்னுடைய கிவன் கவுண்ட். இப்போ டோட்டல் கவுண்ட்னு பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n இன்டூ m எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ உங்க வைல் லூப்ல கண்டிஷன் என்ன இருக்கும்னா, வைல் இந்த கவுண்ட் எப்பவுமே லெஸ் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்டா இருக்கணும். கரெக்டா? முதல்ல 0 லெஸ் தென், இப்போ ஒரு 5 அரே இருக்குன்னு வைங்களேன். ஸோ 5, இப்போ 5 இன்டூ 5 கிராஸ் மேட்ரிக்ஸ்னா 25 எலிமெண்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ 5 இன்டூ 5 கிராஸ் மேட்ரிக்ஸ்னா 25 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ 25 எலிமெண்ட்ஸ்ல நான் எந்த எலிமெண்ட்டையுமே ஆட் பண்ணல. இப்போ முதல்ல 0 லெஸ் தென் 25னா அப்போ ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணிடுவேன். அப்போ அதே மாதிரி 1 லெஸ் தென் 25னா திரும்ப இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணிடுவேன். திரும்ப 2 லெஸ் தென் 25னா அப்போ இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணிடுவேன். அப்போ கடைசியா 24 லெஸ் தென் 25, அதாவது 24 எலிமெண்ட் தான் நான் இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். இது லெஸ் தென் 25னா இது என்ன அலோவ் பண்ணும்? இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ண எனக்கு அலோவ் பண்ணும். ஆட் பண்ணனா எனக்கு 25 ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து 25 லெஸ் தென் 25ங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸ்.
அப்போ டோட்டலா இவ்வளோ எலமெண்ட்ஸை நம்ம உள்ள ஆட் பண்ணிட்டோம்னா திரும்ப வந்து இந்த டிராவர்ஸ் பண்ணிட்டே இருக்க வேணா, அதோட நிறுத்திக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட். சரி, ஓகே. இங்க இன்னொருக்கா செக் பண்ணணும். இங்க வைல்ல தானே செக் பண்ணியிருக்கோம் நம்ம. வைல்ல மட்டும்தானே நீங்க கண்டிஷன் போட்டிருக்கீங்க. இங்க பாருங்க, வைல் இங்க இருக்குன்னா வைல்ல மட்டும்தானே கண்டிஷன் போட்டிருக்கீங்க. அப்போ ஒருவேளை சப்போஸ் இந்த ஃபார் லூப்புக்கெல்லாம் வெளியே இந்த ஃபார் லூப்புக்கெல்லாம் வெளியே ஒன்ஸ் வைல் கண்டிஷன் செக் பண்ணுது, ஒருவேளை மொத்த எலிமெண்ட்டும் இந்த கடைசி அப்பர் வால் பண்ணும்போதே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கேயும் தேவையில்லாம ஆக்சஸ் பண்ணுமே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, ஸோ நம்ம கண்டிஷன் இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், அதே கண்டிஷன் போடணும். என்னுடைய கவுண்ட் எப்பவுமே லெஸ் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ இங்கே ஒவ்வொரு டைமும் ஃபார் லூப்பில் நம்ம பிரிண்ட் பண்ணும்போதே அண்டு இந்த கண்டிஷனை நம்ம போட்டுக்கணும். ஸோ ஒவ்வொரு டைமும் அண்டு இந்த கண்டிஷனை நம்ம போட்டோம்னா சிம்பிள். ஸோ அண்டு இந்த கண்டிஷனை நம்ம போட்டுக்கலாம். ஸோ அண்டு இந்த கண்டிஷனையும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. கடைசியாக நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது என்னது, இந்த வைல் லூப்புக்கு அப்புறம் ஒரு 2 இது இருக்கணும், இருக்கு. ஸோ ஃபார் லூப்புக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு ஃபார் லூப்புக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு, இன்னொரு ஃபார் லூப்புக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு, இன்னொரு ஃபார் லூப்புக்கு லெஃப்ட் வால் ஓகே லெஃப்ட் வால் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், மினிமம் காலமை இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ நான் ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்லாம் இல்லை. முதல்ல என்ன பண்றேன், இங்கேருந்து இது மின்ரோ, இது மேக்ஸ் ரோ. ஸோ அப்போ முதல்ல மின்ரோல மின் காலம்லேருந்து மேக்ஸ் காலம் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன், இந்த மின்ரோவை இன்க்ரிமெண்ட் பண்றேன். அப்போ இதுதான் என்னுடைய மின்ரோ. அப்போ மின்ரோல இருந்து மேக்ஸ் ரோ வரைக்கும் இந்த மேக்ஸிமம் காலம்ல இருக்கிறது பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னது, என்னுடைய மேக்ஸ் காலம் இங்கே செட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ மேக்ஸ் காலம் மைனஸ் முதல்ல என்ன பண்றேன், மின்ரோ பிளஸ் பண்றேன். அடுத்தது மேக்ஸ் காலம் மைனஸ் பண்றேன். அடுத்தது மேக்ஸ் காலம்லேருந்து மின் காலம் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் ரோவை மைனஸ் பண்றேன். ஸோ மேக்ஸ் ரோ மைனஸ் ஓகே. அப்போ மேக்ஸ் ரோலேருந்து மின் ரோ வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன், இந்த மின் காலமை ப்ளஸ் பண்றேன். ஸோ மின் காலம் ப்ளஸ். ஸோ இங்கே நம்ம கோட்ல மின் காலம்ங்கிறத ப்ளஸ் பண்ணலை, ஸோ அது வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ அப்போ மின் காலம் ப்ளஸ். ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபார் லூப்பும் நம்ம கரெக்டாக போட்டுட்டு வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஃபார் லூப்பும் கரெக்டாக போட்டு வந்தாச்சு. ஸோ இந்த லூப்பு ஃபாரில் இருக்கிறது வைலுக்கு. ஓகே, வைலுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும், ஸோ ஜஸ்ட் ஓகே வைலுக்கு அப்புறம் நான் வந்து ஃபைனலாக என்னுடைய ஆன்சருங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ ரிட்டர்ன் என்னுடைய ஆன்சர். ஏன்னா ஆன்சருங்கிற அரே லிஸ்ட்ல தான் நம்ம எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நம்புறேன். பட் வி நீட் டு செக், ரைட்டா, வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். சரி, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது கம்பைலேஷன் எரர் ஆர் எனிதிங் வருதான்னு. ஓகே, சப்மிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க, எல்லாமே அக்செப்டட். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்தாலும் உங்களுக்கு இது புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த அப்ரோச் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் ஆர் எனிதிங் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய், டேக் கேர்.